ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் இந்த நாள் விசேஷித்த நாள்? பெந்தெகோஸ்தே நாள். நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். இந்த இடத்துல நாங்கள் கூட எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள், பொல்லாத மனுஷர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் முறியடித்து ஆராதனை தேவன் எழுந்தருள வேண்டும் நாங்கள் செபிப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கடின இருதயங்களோடு இருந்தீர்களானால் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி எல்லாரும் நாங்கள் ஒருமனப்பட்டு நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துக்கு எந்த தடைகளும் வராதபடி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை தேடி உம்முடைய முகத்தை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல ஒரு மனப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. எல்லா சிந்தைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சிந்தைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பலவான்களை முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை தடை செய்கிற ஆவிகள், ஒரு பாட்டை கெட்டுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அது அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எழுந்தருளும் அப்பா. இந்த இடத்துல எழுந்தருளும் தகப்பனே. உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்துல நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் எங்கள் மூலம் வெளிப்படுவீராக தகப்பனே. ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தொல்லையிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளிடுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவன். கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களுக்கு சுகத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை செய்து இந்த நாளில் புதிய மாதத்தில் கர்த்தர் எங்களை ஒன்று கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாய் ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டது அவர் நோக்கி துதிங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அவர் நோக்கி பாருங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்து சேர்ச்சில் நாங்கள் தூங்கி கொண்டு இருக்காதபடி நீங்கள் தேவனை அசட்டை பண்ணினால் நிச்சயம் அவரால் நீங்கள் அசட்டை பண்ணப்படுவீர்கள். என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுவது. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். நீர் எழுந்தருளுங்க கர்த்தாவே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எழுந்தருளும் அப்பா. நீ நீதி உள்ள தகப்பன் ஆண்டவரே. நீ நியாயம் செய்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பனையா. இரக்கமுள்ள தகப்பன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீ உயர்ந்தவர் அப்பா. நீ சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீ பரிசுத்தர் அப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் ஆலோசனை கர்த்தர் அப்பா. எங்களை நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் முன்பதாய் இருக்கிற தடைகளில் நான் உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டுவதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் தேவன். எங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் சில நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அதிசயமாக எங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எங்களுடைய சுய பலத்தினாலும் எங்களுடைய ஞானத்தினாலும் நாங்கள் இந்த நாட்களை கடந்து வரவில்லை. தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்லுங்க வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீங்களே கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீங்களே. நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவனை தந்தீங்களே. நன்றி அப்பா. நல்ல வேலைகளை தந்தீங்களே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நல்ல குடும்பத்தை தந்தீரே. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை தந்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே.
தேவனுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் நன்மைகளின் நாயகன் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை தகப்பனே. பலவீன நேரத்திலெல்லாம் அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் நடத்தி வந்ததே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜீவன் தந்தீரே உம்மை ஆராதிக்க. ஆண்டவரே எங்களை வாழ வைத்தீரே உம்மை ஆராதிக்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி அப்பா. யாவரும் கரங்களை உயர்த்த. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பரலோகத்தில் ஓ எல்லா தூதர்களும் சர்வ சேனையும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டு இருக்கும்போது ஓ நாங்களும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை சொல்லுவோமா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே. சேராவிங்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுவே. பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றின. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. கரங்களும் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. சிங்காசன பூமியுடன் பாதபடி நாங்கள் உங்கள் தேவ ஆலய. நீ தங்கு துயஸ்தல சகலமும் படைத்த தேவா. நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த தேவா. நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்று
எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோயா உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி, நாங்கள் உங்க தேவ ஆலயம், நீ தங்கு துயஸ்தல, சகலமும் படைத்த தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே, சகலமும் படைத்த தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்துள்ள ஞானத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, பிரசனம் இறங்கட்டும் அப்பா. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாங்கள் தரிசிக்க முடியாது. ஹalleluya. அவர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். ஹalleluya. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஹalleluya. அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின அந்த மகிமை ஆண்டவரே, அந்த அபிஷேகம் ஆண்டவரே, இந்த ஜெபவீட்டின் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி மயமான நாவுகள் இயேசுவின் நாமத்திலே இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயா நாவை தொட்டது போல ஒவ்வொரு நாவுகளை தொட்டுங்க ஆண்டவரே, அசுத்த உதடுகளை தொட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya. ஒரு மகிமையின் மேகமாண்டவரே, ஒரு மகிமையின் மேகமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நுகத்தடிகளை முறிக்கிற ஒரு வல்லமை கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே பிரசன்னத்தை கட்டை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒரு மனப்பாட்டை கிட்டுக்கிற பொல்லாத ஆவிகள், அக்கிரம சிந்தைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் தாலேத்தை மூடுவதாக, மூடுவதாக ஆண்டவரே. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கின தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே இறங்கி வரட்டும் அப்பா. என் தகப்பனே, நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் கர்த்தாவே, நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் எழுந்தருளும் கர்த்தாவே, நீர் எழுந்தருளும் கர்த்தாவே. அன்னை ஓங்கிய புயத்தோடும் பலத்த கருத்தோடும் இச்சவே ஜனங்களுக்காக எழுந்தருளினே கர்த்தாவே. சத்துருக்களை ஆண்டவரே பாதபடி ஆக்கி போட்ட தேவன். ஓராமா வந்தலாமா ஷக்கந்த ரபகத ரபகத ரபா. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய மகிமைகளை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும். தேவனுடைய மகிமைகள் மத்தியிலே இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் அபிருதாவாய் அவரை சேவிக்கவில்லை, நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக
இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். என் தகப்பனே, உடைய மகிமை இந்த ஜெப வீட்டிலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. வெளிப்படுவதாக. தேவனே, இது எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் எழுந்தருளுங்கப்பா. கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வருஷத்தின் நடுவிலே உடைய கிரியை நீங்கள் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் உயிரடைய பண்ணுகிற ஆவியானவர், அவர் போதிக்கிற ஆவியானவர், அவர் கற்றுத் தருகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர்களை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேசரின் ரத்தம் நம்மேலே நெருங்காது சாத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்காக பலியான தேவன். ஹல்லேலூயா. அவர்களுக்காக அட்டிக்கப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. நான் உற்சாகமாய் பாடுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறே,
கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே அனாதி சேரதான் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொள்வே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே நேசரிடம் என் மேலே நெருங்காதே சாத்தான் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே உதவின எபினேசரே இனியும் இம்மட்டும் உதவிட எபினேசரே இனியும் காத்திருவா உலகிலே இருக்கும் அவரை தேவன் பெரியவரே உலகிலே இருக்கும் அவரை தேவன் பெரியவரே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எல்லாரும் கரங்களை உயர்த்தும் வானத்துக்கு மேலாக உயர்த்தும் நேராக உயர்த்துங்க 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 கர்த்தர் இந்த மத்தியிலே அபிஷேகத்தை போட விரும்புகிறார் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்களோ அத்தனை பேர் மேலும் தேவனின் அபிஷேகம் நிறையத்தக்கதால் பாத்திரம் நிறைந்து வலியத்தக்கதால் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் எந்த மனிதர்களும் எந்த சட்டங்களும் எந்த தீங்கான கிரிகைகளும் நம்மை தடை செய்ய முடியாது நீங்கள் தேசங்களை அசைக்கிறவர்களால் மாறணும் என்றால் அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும் தேவனின் அபிஷேகத்தை பெறத்தக்கதாக ஆண்டவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு வல்லமை கடந்து வருவதா கடந்து வருவதா கடந்து வருவதா கடந்து வருவதா கர்த்தாவே எத்தனை பேர்கள் இந்த நேரத்தில் வாஞ்சிக்கிறார்கள் அத்தனை பேர்களை நிரப்புங்க உங்க வல்லமையினா உங்க வரங்களை நான் நிரப்புங்க ஆண்டவர் கிருபைகளை நான் நிரப்புங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக மகிமையை வெளியரங்கமாய் காண்பித்தருளுவீராக பெந்தெகோஸ்து நாளில் ஆண்டவரே பண்டிகையாய் இருக்காதபடி ஒரு ரிவைவலை கொண்டு வருகிற நாளாக இருப்பதா ஆண்டவரே சாதாரணமாயிருந்தா பண்டிகை ஆனா எழுப்புதல் வந்த அது நாள் எழுப்புதலின் நாளாய் மாறுவதாக கர்த்தரா நல்லவராயிருக்கிறார் கர்த்தாவே நல்லவராயிருக்கிறார்
ஆண்டவர் எழுப்புதலை இந்த சபையிலே தந்தருளத்தக்கதாக கர்த்தர் கிருபையில் ஆண்டவரே அதற்கு நாம் தடையாயிருந்தால் எங்களை சந்தி. அந்த எழுப்புதலுக்கு தடையாயிருந்தால் எங்களை சந்தி. தேவனே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ பிரசன்னம் என்னும் மூடட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மாவியினால் கலிகூற கர்த்தர் உதவி செய்யும், பலப்படுத்தும், தேவ சிந்தையுள்ளவர்களாய் மாற்றும். தேவ ஆவியானவரே, நீங்கள் நடத்துவீராக, நீங்கள் நடத்துவீராக. தேவ சித்தம் இந்த இடத்திலே பேசப்படுவதாக. தேவ வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களுக்கு ஊடாக வருவதாக. தேவனின் நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவன் மாறாதவர். Our God does not change. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். And our God is also the one who does not change yesterday, today and tomorrow. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரும் நீங்க என்ன சிந்தையில் இருக்கிறீங்க? எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். Everyone should be prepared. எல்லாரும் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கணும். Everyone should be in a focused manner. தேவன் அபிஷேகம் இந்த நாளில் பெறணும்டா தேவனின் வார்த்தைக்கு நேராக ஃபோக்கஸா இருக்கணும். And if you want to get the anointing of the Lord, you need to be focused on the God's word. எங்கள் இல்ல worship லீடர்ல இல்ல இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் வாசிக்கிறவர்களில் இல்ல தேவனிலே ஃபோக்கஸா இருக்கணும். It's not that you should be focused on us or the people who are worshiping or the instruments, but we need to be focused on the Lord. தேவனிலே ஃபோக்கஸா இருந்தா தான் அந்த அபிஷேகத்தை வல்லமைய வரங்களை கிருபைகளை பெற முடியும். And only when we have that focus on the Lord, that's when we can receive his blessing, that's when we can receive his mightiness and anointing. அந்த சிந்தை ஒருமனப்பாடு வந்தா தான் ஒரு அசைவு வரும். And only when there is oneness in the mind, that's when there will be a change. பாருங்க, ஒரு மனதோடு இருந்தா பல இருதயங்கள் இருந்தது அந்த பெந்தெகோஸ்த் நாளிலே ஒரே மனசுடையவர்களாய் மாறும்போதுதான் அங்கு ஒரு அசைவு வந்தது. And on that day of Pentecost, there were so many people with different minds, but what we saw is that only when they were all together with one heart, that's when they were able to see the Pentecost. சபையில ஒரு மாற்றம் என்னல்ல மாற்றம் வரணும்டா சபை எல்லாம் ஒரு மனப்பாடு வந்தா தான் அங்கு ஒரு அசைவு வரும். And only when there's oneness in the temple, in the church, that's when there will be a movement in that place. அப்போ ஒரு அசைவு வரணும்டா சபை எல்லாம் ஒருமனப்படணும். And in case if there needs to be a movement, then there should be oneness in the temple. பெந்தெகோஸ்த் நாள் என்று நாம் சொல்லுகிறது அல்ல, எங்களை ஒருமனப்படுத்தத்தக்கதாக நாம் ஆவியானவருக்கு விட்டுவிட வேண்டும். And it's not just saying that it is Pentecost day and we say continuously, but it has to be that we unite in the God's word and the God's name. தேவனின் வார்த்தைக்கு காத்திருக்கும் போதுதான் அந்த காரியங்கள் நடக்கும். Only when we wait for the Lord, that's when these kind of things will happen. ஏதோ வந்தோம் தானோ போனோம் என்று இருந்தா ஒரு அசைவும் வராது. And in case if you are just coming like as if usually, there will never be a movement in you and in this place. அப்போ அசைவு வரணும்டா தேவனின் வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயம் திருப்பப்பட வேண்டும். And in case if we need to see that movement in us, then we need to turn our hearts to the Lord. அப்போ நாம் ஆயத்தப்படணும். And then we need to be prepared. ஜெபித்தா மாத்திரமல்ல சபை எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்கும் போதுதான் ஒரு அசைவு வரும். And it's not just you gather in a place, but you gather with one heart and pray. That's when there will be a movement in that place. இல்லாட்டி நேற்று சொன்னது போல வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம் அங்க இருந்து ஒருவரும் இல்லாம தனியா ஜெபிக்கலாம். ஆனா தேவ சபையில வரும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போதுதான் அங்கு ஒரு எழுப்புதல் வரும்.
இருக்கிறது. And like we have seen yesterday, a person can pray in their place by looking online things, or even they can do a private prayer. But when we gather in one place in the God's name, that's when there will be a greater movement when we pray together with one heart. அப்போ பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர்கள் கூடி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And that's where we see Bible says when there were 120 people in that place, that's when the day of Pentecost happened. எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள், சிந்தை உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள். And we might have to wonder what kind of people would have been in that place, what kind of thoughts, what kind of character that place would have been filled with. ஆனால் ஒரு நோக்கத்தோடு கூடினார்கள். But they gathered with one focus, one thought. தேவனின் வாக்குத்தத்தத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு. And they were waiting, seeking for the Lord's promise with one heart and waiting for the Lord. அப்போ ஒரு அசைவு. And that's when there was a movement. அப்போ கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் ஒரு அசைவை கொண்டு வரணும் அல்லவா? And because we say we are Christians, is it not our responsibility to bring that movement in this place? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பிரயோசனம் இல்லை. And there's no use in just saying that we are Christians. அங்கு ஒரு அசைவை கொண்டு வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். And only people who bring a movement in a place, they are Christians. கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள். The one who carry the Christ. பாருங்க, லேவியர் ராகமம் 23வது அதிகாரத்தில் 8 பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. And in Leviticus chapter 23, there it describes about 8 different festivals. 8 பண்டிகையில பெந்தெகோஸ்து பண்டிகை அடங்கி இருக்கிறது. And within those 8 festivals, Pentecost is also a part of it. எல்லாரும் நினைக்கலாம் பெந்தெகோஸ்து புதிய ஏற்பாடு என்று. Everyone might think that Pentecost is a New Testament thing. பழைய ஏற்பாட்டில் அது பெந்தெகோஸ்து நாள், அது பண்டிகை நாள் என்றல்ல, பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. And in the Old Testament, it is not just said as a day of feast, but it is said as the feast itself. லேவியர் ராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனத்தை வாசிப்போம். Let's read chapter 23, verse 4 and 5. 5ம் 6ம் 5 and 6. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருடைய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். In the first month, on the 14th day of the month at twilight, is the Lord's Passover. And on the 15th day of the same month is the feast of unleavened bread to the Lord. For 7 days you shall not eat unleavened bread. 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். You need to consume the breads which are unleavened for 7 days. அப்போ புசிப்பது எப்படி? புளிப்பில்லாத அப்பங்களை நாம் புசிக்க வேண்டும். And the way it says here is that we need to consume the bread which is not sour or unleavened. இந்த புளிப்பு இல்லாத அப்பங்களை குறித்து போக போக நாம் பேசுகிறேன். And today we are going to meditate more about sour things. இப்போ லேவியர் ராகமம் 23வது அதிகாரத்தில் நிக்கிறோம். And we are now in the chapter 23 of Leviticus. 17வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 17. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து You shall bring from your dwelling 2 loaves of bread to the waved, made of the 2/10 of an ephah. They shall be of fine flour, and they shall be baked with leaven as first fruits to the Lord. இப்போ 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும். In verse 6 it says about you need to consume the unleavened bread. 17வது வசனத்தில் And in verse 17 புளிப்பு பட்ட அப்பத்தை அங்கு செய்ய கர்த்தரின் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And here it says that you need to bring the flour which will be leavened and given to the Lord. இப்போ 2 காரியங்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது. And here we see 2 things are mentioned. புளிப்பில்லாத அப்பங்கள், புளிப்புள்ள அப்பங்கள். And it is about
the bread which is leavened and the bread which is unleavened. அப்போஸ்தல பவுல் கொரிந்தியருக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. And let us see what Apostle Paul is telling to Corinthians. 5வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம். Let's turn our Bibles to 1 Corinthians chapter 5 8வது வசனம். and the verse 8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Let us therefore celebrate the festival not with the old leaven, the leaven of malice and evil, but with the unleavened bread of sincerity and truth. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, It's not with the old unleavened. துர்க்குணமும் பொல்லாப்பும் அந்த புளிப்பும் இல்ல மாவை குறிக்கப்படுகிறது. And there we see this particular bread is mentioned about malice and evil. துப்புரவும் உண்மையும் என்ன புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். But we need to follow the festival with the unleavened bread, which is bread of sincerity and truth. அந்த துப்புரவு பரிசுத்தத்தை குறிக்கிறது. And there we see sincerity is also telling about the pureness and holiness. உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். And we need to be seen like the one who has sincerity in us. புளிப்பில்லாத அப்பம் இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. And the one which is unleavened, that is how it will be seen like this. அப்ப புளித்தமா துர்க்குணமும் பொல்லாப்பும் அங்கு நிறைந்ததாய் காணப்படுகிறது. And the leavened bread will be seen with malice and evil. அப்போ பெந்தெக்கோஸ்து நாளிலே என்ன நடக்கிறது என்று போக போக நாம் கற்றுக்கொள்வோம். And now we are going to learn about what is going to happen on the day of Pentecost as we read further. எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தேவ ஆவியானவர் அங்கு இறங்கினார், அக்கினியாய் இறங்கினார் என்று தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். Everyone thought that God came down in that place as a holy God, as a Holy Spirit in that place. துர்க்குணமும் பொல்லாப்பையும் அழிக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் இறங்கினார். And there we need to understand God came to that place to remove all the malice and evil from that place. அப்போ பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் தேவன் மாற்ற பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார். And then God showered upon in that place so that everyone will be sincere and truth. பாருங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். And there we also see in Apostle chapter 1 and verse 5, we see that the God is giving a promise to that place. ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவாக காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். And there we also see that while staying with them, he ordered them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father. எதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றால் தேவனின் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். And why did the God command in that place to wait for the Lord? Is that because you also need to wait for the God's word to come to you. எல்லாரும் மற்ற காரியங்களுக்கு கவனத்தை செலுத்துகிறார்கள். Everyone is focusing on the things that are outside of this thing. தேவனின் வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். They are taking the God's word in a very lightly way. தேவனின் வார்த்தையை அசட்டை பண்ணினால் அழிந்து போய் விடுவார். The people who take the God's word lightly, they will perish. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And that is what it is written in the Bible. சில பேருக்கு செட்டு விரியனை போல தேவனின் வார்த்தை ஏறுதில்லை. And sometimes for some people, they do not understand as if they are deaf. தேவனின் வார்த்தையை காத்திருக்கும் போதுதான் ஒரு மாற்றம் உண்டாகும். Only when the people wait for the Lord, that's when there will be a movement. தேவனின் வார்த்தைக்கு தாகம் பசி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். And we need to be seen like the people who are thirst and hungry for the God's word. நிறைவாக காத்திருக்க அந்த வாக்குத்தத்தங்களை பெற காத்திருக்க வேண்டும். And we need to wait for the Lord to receive the promise of the God. இப்போ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. And now the days are changing. அப்போ ஃப்ரீத் வேணும்டா உடனே ஃப்ரீத். And now சாப்பிடுறதுக்கு ஃப்ரீத் உடனே ஃப்ரீத். okay, frites.
now if we want some fries, we are getting it in a moment. எல்லாம் தட என்று சொல்லி செய்கிற காலமாய் மாறிக்கொண்டிருக்கு. And now it is the time where everything happens in an instant manner. எல்லாருக்கும் சடார் என்று காரியம் நடக்கணும். And everything, for everyone also, everything happens in an instant manner. அப்போ வாக்குத்தத்தம் சடார் என்று சொன்னது உடனே நடக்கணும் என்று அந்த பழக்கத்தின் சுவாசத்தோடு அவர்கள் நினைக்கிறார். And even because they are accustomed to this kind of fast food things, what they also expect is that when the promise of the God comes to them, they want it to be fulfilled in the right moment. தேவனோடு விளையாட முடியாது. You cannot play with the God. தேவனின் வார்த்தையோடு நாம் அசட்டை பண்ண முடியாது. You cannot take the things of the God's word lightly. தேவனின் வார்த்தைக்கு நாம் காத்திருக்கணும். And you need to wait for the God's word. அப்போ எல்லாரும் வாசிக்கிறது போல பாருங்க. And let's see how everyone reads like this. இப்போ பெந்தெகோஸ்த் நாள்ல வாசிப்பாங்க பாருங்க. And they read this on the day of Pentecost. எல்லாரும் வாசிப்போம் வழக்கத்தின் பிரகாரம். Let us also read in a custom way as everyone does. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். Let's read Acts chapter 2. முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். Let's read from verse 1 to verse 4. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கு நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். When the day of Pentecost arrived, they were all together in one place, and suddenly there came from heaven a sound like mighty rushing wind, and it filled the entire house where they were sitting. And the divided tongues as of fire appeared to them and rested on each of them. And they were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit gave them utterance. பெந்தெகோஸ்த் என்னும் நாள் வந்தபோது The day of Pentecost arrived. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். They were all gathered in one place. எதற்காக? Why did they come there? எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? Why do you think they are gathered in that one place? முதலாவது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம். And we have seen chapter 1 and verse 5. கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டதை அவர்கள் காத்திருக்க ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். In verse 4, as it says that as they heard from the Lord about the word and the promise that the God gave to them to wait for it, they were waiting in that place. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். And they were in that place with one heart. அங்கு ஒரு அசைவு வரப்போகிறது. And then there's going to be a movement. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. And then there was a mighty rushing wind. வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. And it came from the heaven a sound, a mighty sound. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. And it filled the place where they were sitting. அப்போ ஒரு இடமும் விடாதபடி வீடு முழுவதையும் அங்கு நிரப்பிற்று. And it filled that room completely, not even leaving one single place. It filled that room completely. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருந்த நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு And the divided tongues as a fire appeared to them and rested on each of them. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. And it rested on each of them. ஒவ்வொருவர் மேலும். And it says each one of them. அப்ப 120 இருக்கிற 20 பேரிலும் அங்கு இறங்கி அமர்ந்தது. And there 120 people who were in that place, the Holy Spirit rested on them, on each and every one of them. இப்போ நாங்கள் சபையில கேள்விப்பட ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு மற்ற ஆள் அபிஷேகம் பண்ணப்படல என்று நாம் அநேக கேள்விகளை கேட்டு கேள்விப்படுகிறோம். And sometimes we question this, and we also hear this, where there's in a temple one person would be anointed and the other person would not be anointed, and we might question it at all the times. அப்போ வேற சிந்தை வேற இருதயம் வேற மனசு அங்கு பறந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். And what you need to understand from that place is that
there are the things which are shattered, the minds that are shattered, and because of these kind of things happen. அப்போ 4வது வசனத்துல And then in verse 4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். and it says, and they were all filled with the Holy Spirit. எல்லாரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். And it says they were all filled with the Holy Spirit. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருன வரத்தின்படி ஒவ்வொரு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். And they even started to utter the words of the Lord in different tongues as the Spirit gave them. இதுல என்ன புரிகிறது? What do you understand from this? அங்கு ஒருமனப்படுகிறார்கள். There we see there's oneness, தேவனின் மகிமை இறங்குகிறது. and there is God's presence that comes to them, தேவனின் அக்கினி ஒவ்வொரு மேலும் அமருகிறது. and then the fire of the Lord stands or rests on all of them. அப்போ அவர்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். And then they were all getting cleansed. அக்கினி இறங்கும் போது அவர்களின் துர்க்குணங்கள் பொல்லாப்புகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. And as the fire of the Lord rests on them, every evil and every malice is being burned. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். And then the Holy Spirit comes on them. நாம் தெளிவாய் நாம் பார்க்க வேண்டும். And we need to see this very clearly. நாம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் தேவ ஆவியானவர் பொழிந்தருளுகிறார். And only after we are cleansed, that's when the Holy Spirit will be on us. ஒரு மனப்பாடு முக்கியம். There's oneness that is very important. பரிசுத்தம் அதைவிட முக்கியம். And sanctification and cleanliness is even more important. அப்போதான் தேவ ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற முடியும். And that's when we can receive the God's anointing. இந்த பெந்தெகோஸ்துக்கு நாளுக்கு முன்பதாக சீசர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்று சில குறிப்பை குறித்து பார்க்க போகிறோம். And today we are going to look at about the disciples who were there and how they had been through before the day of Pentecost. எப்படி சுவாபம் உள்ளவர்கள், எப்படி காரியங்களை செய்தவர், எப்படி பேசினவர்கள், எப்படி சிந்தித்தவர்கள் என்று நாம் சில குறிப்பை பார்க்க போகிறோம். And we are going to look at some specific points about how they were and what kind of character they had and what kind of things they did before the day of Pentecost. இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள். These are the disciples who were with Jesus. இயேசுவோடு, மற்றவர்களோடு அல்ல, இயேசுவோடு கூட இருந்து நடந்து அற்புதங்களை கண்டு திகைத்தவர்கள் இப்போ என்ன சுபாவத்தோடு இருந்தார்கள் என்று பார்ப்போம். And we are going to look at the disciples specifically who are with Jesus, not with anyone else, but with Jesus, where they have seen the miracles, where they have seen the God's word and every good thing which the Lord did. And we are going to look at their character, what's happening before this day of Pentecost. தேவன் எப்படி அவர்களை கடிந்து கொள்கிறார் என்று பார்ப்போம். And we are also going to see how God is going to warn these people. மத்தேயு 8வது அதிகாரம், Let's turn our Bibles to Matthew chapter 8 26வது வசனம். and the verse 26. மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And he said to them, why are you afraid, O you of little faith? Then he rose and rebuked the winds and the sea, and there was a great calm. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, And here he says, O you of little faith, ஏன் பயப்படுகிறீர்கள்? why are you afraid? அவர்கள் என்ன இருதயம் பயந்த இருதயத்தோடு இருக்கிறார்கள். And we see these people had a heart of fear. இது பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்பதாக சீசர்கள் இயேசுவோடு இருந்து காரியங்களை செய்யும் போது அவர் கடிந்து கொள்கிறார், அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறாய்? And here we see this is a situation that happens before the day of Pentecost, not just the day, but it happened in the past where Jesus Christ was with them, and there he warns them, why are you so afraid, O you of little faith, to the disciples. பயத்தின் இருதயத்தோடு இருந்தவர்கள். They are the people who are filled with fear, heart of fear. நாமும் கிறிஸ்துவை அறிந்து ஒவ்வொரு ஞாயிறிலும் வருகிறோம். And we also, because we know Christ, we are coming to this place each and every Sunday. பயம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. திகைத்து ஏதாவது சம்பவித்தால் பயம் உண்டாகுகிறது. And it is not that we can say that we are never filled with fear, but we are also scared
sometimes within us, if something would happen or may happen, what would happen to us, and we might be also scared. அப்போ ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? And then our Lord will look at us and say this, "Oh, you of little faith, why are you afraid?" இரண்டாவது, Secondly, மத்தேயு 16வது அதிகாரம் Matthew chapter 16, 9வது வசனம், 8ம் 9ம். let's read verse 8 and 9. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். But Jesus, aware of this, said, "O you of little faith, why are you discussing among yourselves the fact that you have no bread? Do you not yet perceive? Do you not remember the 5 loaves for the 5,000 and how many baskets you gathered?" இப்போ பாருங்க 9வது வசனத்துல, And if we look at the verse 9, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? do you not still perceive the things? அங்கு தேவன் கட்டிந்து கொள்ளுகிறார். And there we see God is warning them. சீசர்களை பார்த்து கட்டிந்து சொல்கிறார், உணரவில்லையா என்ன? And he is looking at his own disciples and telling them, "Do you still not perceive the greater things?" முதல் சொன்னா பயப்படுகிறீர்களா? And firstly he said, Jesus said to them, "Are you afraid?" இரண்டாவது உணரவில்லையா? And secondly he says, "Do you not perceive or understand?" மூன்றாவது காரியம், And the third thing, மத்தேயு 14வது அதிகாரம், Matthew chapter 14 31வது வசனம். and the verse 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Jesus immediately reached out his hand and took hold of him, saying to him, "O you of little faith, why do you doubt?" அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். And there he says, "O you of little faith, why did you doubt?" சந்தேகத்தின் இருதயம், This is the heart of doubt, பயத்தின் இருதயம், the heart of fear, உணர்வில்லாத இருதயம், the heart that does not understand, சந்தேகத்தின் இருதயம் the heart that is full of doubt. சீசர்களுக்கு இருந்தது. And that kind of things have been in the hearts of these disciples. நாலாவதாக Fourthly, லூக்கா 24வது அதிகாரம், let's turn our Bibles to Luke chapter 24 25வது வசனம். and the verse 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே. Oh, he said to them, "O foolish ones, and slow of heart to believe all that the prophets have spoken." மந்த இருதயம் உள்ளவர்களே Oh, of foolish ones. என்று அவர் கடிந்து கொள்ளுகிறார். And there we also see he wants them, "O you of slow of heart." இப்படிப்பட்டவர்கள் தான் பெந்தெக்கோஸ்து நாளிலே ஒருமனப்பட்டார்கள். And these are the people who were gathered and they were with one heart on the day of Pentecost. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே தேவனின் வாக்குக்கு காத்திருங்கள் என்று சொன்னதுக்கு பெந்தெக்கோஸ்து நாளிலே அங்கு வந்திருந்தார்கள். And because as we see in Acts chapter 1 and verse 4 and 5, and because God has promised to them that you need to wait for the God's word that is going to come to you, and for that reason and that promise they gathered in one place to receive his promise. இப்படிப்பட்டவர்கள் ஓரிடத்தில் இருந்து ஒருமனப்படும் போது தேவனின் அக்கினி இறங்கினது. எதற்காக? இந்த சந்தேகத்தின் ஆவியை, பயத்தின் ஆவியை, உணர்வில்லாத ஆவியை, மந்தம் இருதயம் உள்ளதை சுட்டரிக்கத்தக்கதாக தேவனின் அக்கினி இறங்கினது. On that day of Pentecost there was a fire that came on that day where these kind of people who are filled with fear, who are filled with doubt, who are filled with not yet able to perceive, and who are filled with slow to understand things, to destroy all of those things, the fire of the Lord came on that day. தேவனின் அக்கினி, தேவனின் ஆவியானவர் அவர்களை நிரப்பும் போது அவர்கள் விசுவாசத்திலே வல்லவரானார்கள். And when the fire of the Lord filled them, that's when they were filled with more truth and more belief. பலவான்களாய் மாறினார்கள். And they became more stronger. அங்க மறைந்து
ஒளிந்து மறைந்து இருந்தவர்கள் பேதுரு எழும்பி அங்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். The people who were hiding, these people, they rose up, they became brave, and even the Peter, he became brave and started preaching. அங்கு தேவனின் வல்லமை வரங்கள் கிரியை செய்கிறது. And there we see God's mightiness and God's words are doing things. அங்கு தேவனின் எழுப்புதலின் அக்கினி அங்கு ஜனங்கள் பத்தியிலே ஊற்றப்படுகிறது. And then we see there is a revival fire which is poured on them amongst the people in that place. 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். And then there are 3000 people who are saved. தேவன் எப்படிப்பட்டவர்? And how great is our God. நாம் ஆராதிக்கிற தேவன் The எப்படிப்பட்டவர்? God whom we worship, how great he is. அவர் எல்லாத்தையும் மாற்ற He is வல்லவராயிருக்கிறார். capable of changing everything. பயத்தின் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். He wants to change the heart of fear today. உணர்வில்லாத இருதயத்தை மாற்ற And விரும்புகிறார். today God wants to change the heart that does not perceive and understand. சந்தேகத்தின் இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். And God wants to change your heart that is filled with doubtness. மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் மாற்ற And விரும்புகிறார். God wants to change the heart which is slow to understand things. He wants to change that thing in us. மாற்ற வேண்டும் என்றால் தேவனின் வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயம் திரும்ப வேண்டும். And if we want to see that change, then our heart should turn to the God's word. இப்போ யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு அநேகம் சொல்லிவிட்டார். And there we see in John chapter 14, God already told to them that I will come to you with multiple promises. உங்களிடத்தில் வருவேன், And he says, I will come back to you ஆவியை ஊற்றுவேன், and I will pour my spirit on you. தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கும். And the God spirit will be in you. அந்த வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பப்பட வேண்டும். And we need to turn our hearts toward that word of God. தேவனின் வார்த்தை முக்கியம். God's word is really important. தேவனின் வார்த்தையை நாம் பிடித்து காரியங்களை செய்ய வேண்டும். And we need to do the things by holding on to the God's word. எங்கள் இருதயம் அற்புதத்துக்கு நேராக போனா சீசரைகள் போல தடுமாறுவீர்கள். And in case if you ever keep our hearts, turn our hearts towards the blessings, then we will also stumble like the disciples. அதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சீசர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை செய்தார். And that's why as the Lord was in this world, he did so many miracles so that the disciples could see. ஆனால் அவர்களின் இருதயம் மாறல். But their heart never changed. அந்த இருதயம் அவர்களை விட்டு விலகல்ல. And the heart that they had in the past, it never went away from them. அந்த பயத்தின் இருதயம் மாறல்ல. The fearful heart was never away with them. உணர்வில்லாத இருதயம் மாறல்ல. The ununderstandable heart was never away from them. சந்தேகத்தின் இருதயம் மாறல்ல. The heart of doubt was never far away from them. அந்த It was மந்த இருதயம் உள்ள காரியம் மாறல்ல. and the heart which is slow to understand, that was always with them and never away from ஆனால் them. தேவனின் வார்த்தைக்கு நேராக அவர்கள் காத்திருக்கும் போது இருதயம் மாறினது. But when they were all turning their hearts towards the Lord, that's when there was a movement. பாருங்க, மாற்றம் உண்டாகும். And then we see there is a change. மாற்றம் உண்டாகணும் என்றா வாக்குத்தத்தத்துக்கு நேராக தேவனின் வார்த்தைக்கு நேராக நம் இருதயம் திருப்பப்பட வேண்டும். And if we want to change the things and see the things in our life, we need to turn our hearts towards the God's word. அங்கு ஒருமனப்பட வேண்டும். And then we need to be united. ஜெபத்திலே வேண்டுதலிலே தரித்திருக்க வேண்டும். And then we need to hold on to the request through the prayers. இப்போ அப்போஸ்தலர்கள் வாக்குத்தத்தத்துக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் காத்திருக்க எருசலேமிலே வந்தார்கள். And because they were given a promise, and because of that they gathered in one place in Jerusalem. அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் Let's turn our Bibles to Acts chapter 1 14வது வசனம். and the verse 14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். All these with one accord were devoting themselves to prayer,
together with the women and Mary, the mother of Jesus, and his brothers. அப்போ அவர்கள் அந்த வாக்குத்தத்தை பெறணும் என்று வந்தவர்கள் ஒருமனப்பட்டார்கள். And these people who wanted to see the promise of the Lord and receive it, they gathered in one place with one heart. அங்கு நாம் எதுக்கு சபைக்கு வருகிறோம்? And why are we gathering and coming to the church? ஒருமனப்பட. To have one heart. அங்கு அலைந்து திரிய அல்ல. It is not to wander in places. இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்து ஒருமனப்பட. But to come in this place, sit together and be with one heart. அப்போ ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And then we need to be seen like the people who are filled with requests and prayers in us. அப்போ சபையில வரும்போது பயபக்தியோடு வர வேண்டும். And then you need to, when you come to the presence of the Lord, you need to come with fear of God in you. தேவனை சிந்திக்கிற இருதயத்தோடு வர வேண்டும். And you need to come to the God's presence where you think about the Lord. தேவனின் வார்த்தை எனக்கு என்ன பேசப்படுகிற என்ற ஒரு சிந்தையோடு வரணும். The thought that you should have when you come to his presence is that what God is going to speak to me, what word God is going to speak to me. வேற சிந்தையோடு வந்தா அலைச்சல் தான். If you ever come with different kind of thoughts, it is always a struggle to you. அங்கு வேற சிந்தையோடு வந்தா ஒரு அசைவும் வராது. And if you ever come to this place with different and wandering thoughts, there will never be a movement. அங்கு ஒருமனப்பட்டு And there with one heart, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். and they were waiting with prayer and request. தேவனின் வாக்குத்தத்தம் அங்கு ஊற்றப்பட போகிறது, பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற ஒரு இருதயத்தோடு பக்குவத்தோடு வந்தார்கள். And there they prepared themselves with their hearts and came to that place with preparedness that God is going to pour his things today. He's going to do things today, and with one heart they gathered. அதான் 133வது சங்கீதம். And that's what it says in Psalms 133 முதலாவது வசனம். and the verse 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. Behold, how good and pleasant it is when brothers dwell in unity. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. And it says, when brothers dwell in unity, how good and pleasant it is. அப்போ ஒரு இருதயம் உள்ளவர்களாய் இந்த சபையில வரணும். And when you come to this place, you need to come with one heart. ஒரே சிந்தை உள்ளவர்களாய் வரணும். And when you come to this place, you need to come with united thoughts. என்ன பார்க்கல, It's not to see me. சபையை மக்களை பார்க்கல, It is not to see the people around us. தேவனின் வார்த்தையை பார்க்க வர வேண்டும். But we need to come to see the God's word. தேவனின் வார்த்தை கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. And God's word is the one that does the creation. அதான் அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியரை கடிந்து கொள்கிறார். And that's what we also see. Apostle Paul is warning the church of Galatians. 5வது அதிகாரம் Chapter 5 15வது வசனம். and verse 15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். But if you bite and devour one another, watch out that you are not consumed by one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். And here it says, if you bite and devour one another, you will perish. அப்படி ஒருவர் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். And you need to be very careful that you do not be consumed by each other. அப்போ என்னத்தை குறிக்கிறார்? எது கடிக்கிற மிருகமாக இருக்கிறது? And what does here the word mentions here is this: which animal is it that bites? குலைக்கிற நாய், The one that barks. குலைக்கிற நாய் கடிக்காது. The barking dog will never bite. அதுக்கு ஒப்பாகத்தான் சொல்லப்படுகிறது. And here that's what the Lord says. ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சித்து அழிவை சிந்தை போராட்டங்களை கொண்டு வராதபடி ஒரு மனப்பாடு முக்கியம். And there we need to understand that the dog which barks does not bite. But here we also see, if you bite and devour one another, you will be consumed by one another, and you need to be very careful about it. இதோ சகோதர
அப்போது ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. And in Psalms we also see how beautiful and pleasant it is when brothers dwell in unity. குடும்பத்துல என்னென்ன காரியத்துல பிரிறாண்டா வாக்குவாதம் வந்தா பிரிகிறார்கள். In a family, what kind of situations the families get separated is because of debates and because of arguments they get separated. சபையில வாக்குவாதம் வந்தா பிரிவினை உண்டாகுகிறது. And in case if there's debates and arguments in the temple, then there's division in the temple. வேலையில வாக்குவாதம் வந்தா அங்கு பிரிவினை உண்டாகுகிறது. In case if there's arguments in your workplace, you need to understand there's also division in the place. கடுங்கோபம் உண்டானா அங்க பிரிவினை உண்டாகுகிறது. And also in case if there's a mighty angry or things that causes the angriness, that will also cause the division. ஊழியத்துக்கு விட குடும்பம் முக்கியம். You need to understand the family is more important than the ministry. அங்கு அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் வார்த்தைகளை பொழிந்து செய்யலாம், ஆனால் குடும்பத்தில் ஒழுங்கில்லாட்டி ஒன்றுக்கும் உதவாது. And you need to know, in the ministry you can do miracles, you can do greater things, but in your family if you're not perfect, then there's nothing good in it. அதான் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ வேண்டும். And that's why it says you need to be very careful in living a testimonial life. அங்கு வாக்குவாதம் தேவையில்லை. You need not an argument in that place. அப்ப கடும் கோபம் உண்டாக தேவையில்லை. And you do not have to become more angry in that place. அப்ப கோபம் உண்டாகலாமா என்று கேட்கலாம். And then you might ask, well, can there be angriness? கோபம் உண்டானா பேசுறது என்னென்று தெரியாது. And you need to understand, if there's angry in you, you will not know what words you are speaking. அதான் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவ ஆவியானவரை பெற்ற கூட்டமாய் நாம் இருக்கணும். And that's why we need to be very careful and watching ourselves that what we speak and what things we do and how we have to do with the help of the God. தேவன் எவ்வளவு நன்மை உள்ளவர், நல்லவர். How great and good our God is. பாருங்க, பெந்தெக்கோஸ்து நாள்ல 120 இருதயமும் ஒருமனப்பட்டது. On the day of Pentecost, you need to know 120 hearts and 120 people were united. இப்போ நாங்க சில கூட்டமாய் தான் இருக்கிறோம். And today we are here only as a small group. ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And here we are with oneness. தேவனின் வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And are we here where we turn our hearts towards the God's word? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம். Are we being led by the God's Spirit? தேவனின் வார்த்தையை முழுமையாய் நம்புறோமா? And do we believe the God's word completely? ஒரு மனப்பாடு முக்கியம். Oneness is really important. குடும்பத்திலோ சபையிலோ எந்த காரியமா இருந்தாலும் ஒரு மனப்பட வேண்டும். You need to understand that be it your family, be it the ministry, unity is more important. பாருங்க, அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். Let's also see what the apostle Paul is telling in Acts chapter 1 14வது வசனம் and the verse 14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். All these with one accord were devoting themselves to prayer, together with the women and Mary the mother of Jesus and his brothers. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். And they were in that place with prayer, devoting themselves in prayers and requests. இது பெந்தெக்கோஸ்து நாளுக்கு முன்பதாக. And this is the day before the Pentecost. இப்போ பெந்தெக்கோஸ்து நாள் வந்த பிறகு, And when the day of Pentecost came, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் in Acts chapter 2 42வது வசனம், and the verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they devoted themselves to apostles' teaching and the fellowship, to the breaking of bread and the prayers. உறுதியாய் தரித்திருந்தார். And they were very sure to be together. அப்போ தேவ ஆவியினால் பெற்று உறுதியாய் தரித்திருந்தார். And there we also see that they were together in a devoted
way because they received the God's Spirit. அப்போ பெந்தெகோஸ்த் நாளுக்கு முன்பதாக தரித்திருந்தார்கள். And before the day of Pentecost, they were just together. பெந்தெகோஸ்த் நாள் வந்த பிறகு உறுதியாய் தரித்திருந்தார். And after the day of Pentecost, they were surely devoted together. இப்போ 6வது அதிகாரம் 4வது வசனம். Let's read chapter 6 and verse 4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். But we will devote ourselves to prayer and to the ministry of the word. இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். And there they say that they will devote themselves. உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they were surely devoted themselves. இடைவிடாமல் தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட்டார். And now they are seen where they devote themselves without forsaking them. நாம் தேவ வார்த்தைக்கு காத்திருக்கணும். We also need to wait for the God's word. ஒருமனப்பட்டு காத்திருக்கணும். We need to be waiting for the God's word with oneness. அப்போதான் ஒரு அசைவு வரும். And that's when there will be a movement. தேவன் நல்லவராய் இருக்கிறார். Our God is a good God. பாருங்க 120 பேரண்டா சாதாரணமானதல்ல. And it is not really a simple thing when we say 120 people. அதுவும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்தார். And what it says is that they were with one heart and they gathered in one place and sat in one place. இப்போ நாம் ஒரு இடத்துல இருக்கவே கஷ்டமா இருக்கு. And for us sometimes it's really difficult to even be in one place. அதுவும் தேவ சபையில இருக்க கஷ்டமா இருக்கு. And sometimes it is also difficult to sit in one place in the presence of the Lord. தேவ சபையில வர்றது தேவ சபைக்குள் இருக்க. And the reason why we want to come to the presence of the Lord is to be in the Lord. அப்போ தேவ ஆவியானவர் அசைவாடுவார். And then we need to understand God's Spirit will be hovering in that place. அப்போ தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். And then God will bring a change in that place. இல்லாட்டி பிசாசு வேற இடத்துல மாற்றம் கொண்டு வந்தார். And then you need to understand if you don't do that, the Satan will do the things. அது தேவ பிரசன்னத்துல ஆண்டவர் பெந்தெகோஸ்த் நாள்ல வீடு முழுவதும் நிரப்பினார். And there on the day of Pentecost, the God's presence filled that place in every corner of the room. இந்த சபையும் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். And this presence and this place should also be filled like that. அப்போ மாற்றம் உண்டா. And then there will be a change. அப்போ மாற்றம் உண்டானா எழுப்புதல் உண்டா. And if there is a change, then there will be a revival. நான் மாறினா தான் மற்றவர்களை மாற்ற முடியும். Only if I change, that's when I can change others. தேவன் வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். And you need to tremble for the God's word. தேவனின் வார்த்தை சாதாரணமானது. You need to understand God's word is not simple. தேவனின் வரங்கள் சாதாரணமானது. And you need to understand God's blessings are not simple. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கும்போதுதான் வரங்கள் ஆபரேட் பண்ணப்படுகிறது. And only when you are filled with the God's Spirit, that's when the blessings of the God will operate in you. Gift of Holy Spirit. அதான் அர்த்தம். அதான் வரங்கள். Gift of the Holy Spirit. The gift of the Holy Spirit will operate on you. அது தேவன் நமக்கு அந்த பரிசாய் தருகிறது தான் வரங்கள். And the gift which the Lord gives to us, those are the gifts. பாருங்க இந்தியாவுல ஸ்ரீலங்கால பார்க்கும்போது அந்நிய பாஷை பேசாவிட்டால் ஊழியத்துல அனுமதி இல்லை. And in India and Sri Lanka we see that the people do not speak the tongues, they are not allowed in the ministry. அங்கு ஊழியத்துல இருக்கிறவர்கள் தேவ ஆவியினால் நிறைந்து காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And there we see that people who are taking part in the ministry are filled with the Spirit of the God and they do it. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வெவ்வேறு பாஷைகளை நாம் பேச வாஞ்சிக்கணும். And we need to seek that we speak the God's word and the gift of the God which is speaking tongues. இந்த நாள் பெந்தெகோஸ்த் நாள். This is the day of Pentecost. பண்டிகை அல்ல, பெந்தெகோஸ்த் நாள். It is not a festival but the day of Pentecost. பண்டிகையா என்று நினைத்தா அப்படியே நீங்க இருக்க வேண்டியதுதான். In case if you ever think it is a festival to celebrate, you will always be like that. ஆனா நாள் என்று சொல்லும்போது ஒரு மாற்றம் உண்டாகும். But if we say a day of Pentecost, there should be a change in you. தேவன் மாற்றத்தை ஒவ்வொருவரிடத்திலும் கொண்டு வருவார். And God should bring
change in each and every one of us. தேவ வார்த்தைக்கு நடுங்குறவர்களாய் நீங்கள் காணப்பட. And we need to be seen like the people who fear and tremble for the God's word. தேவன் வார்த்தைக்கு தாகமாய் இருக்கணும், பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்கணும். And we need to be like the people who are hunger and thirst for the God's word. சில பேர் அற்புதத்தை பெறத்தான் வருவார்கள். And sometimes some people only come to receive the blessings of the Lord. அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தால் அங்கு ஏறுகிற இறங்குற அந்த சிந்தை தான் வரும். And if they ever come to see just the miracles to the place, they will only see ups and downs in their life. அற்புதம் செய்கிறவர் தேவன். But we need to understand the God is the one who does the miracles. அதிசயங்களை செய்கிறவர் தேவன். And God is the one who does wonders. எல்லாரும் ஒரு வாஞ்சியோடு எழும்புங்கள். I request everyone to rise up with a heart in you. இது சாதாரணமான நாள் அல்ல. It is not an ordinary day. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுவோம். We should be seen like the people who have the heart to look for the Lord. இருதயத்தோடு அந்த இருதயம் ஒருமனப்படட்டும். And we need to keep our hearts united and the things to be united. இல்ல ஒருமனப்படலை என்றா அப்படியே இருக்கட்டும். If you do not want to unite, then your hearts will always be ununited. கர்த்தர் சந்திக்கத்தக்கதாக ஒரு நாள் வரும். And then there will be a day where the Lord is going to meet you. அது கடினமான நாளாயிரும். It might be a very difficult day for you. இப்பொழுதே நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். And we need to surrender at this moment to the Lord. ஆண்டவரோடு நீங்களே பேசுங்க. And you need to speak to the Lord on your own. நான் உங்களுக்காக பேச மாட்டேன். I will not speak on behalf of you. உங்களுக்காக நீங்கள் பேச வேண்டும். But you need to speak for you. எல்லாரும் thank you Lord. பேசத் துவங்குங்கள். எல்லாரும் இருதயத்தை ஆண்டவரின் சமூகத்தில் அர்ப்பணிங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அர்ப்பணிங்க. தேவ சமூகத்தில் அப்படியே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. சீசர்களை நாங்கள் பார்த்தோம்ல, பயத்தோடு, உணர்வில்லாத இருதயத்தோடு, மந்த இருதயத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருந்தவர்கள் தேவ ஆவியானவர் அவர்களை நிரப்புனது போது அவர்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணத்தக்கதாக அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டமாய் மாற்றப்பட்டார்கள். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit of the Lord. ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றுவீரா. ஆண்டவரே, ஆவியினாலே என்னை நிரப்புவீரா. என்னை நிரப்புவீரா. வரங்களை அனல் மூட்டுவீரா. ஆண்டவரே, எனக்கு கனிகள் உருவாகுவதாக. ஆண்டவரே, தேவ அக்கினி என்ன மேலே இறங்குவதாக. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு நீக்குவீராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தருவீராக. வேதத்தின்படி என்னை நடத்துவீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. பாருங்க, ஒரு பாட்டை நாங்கள் பாடுவோம். Thank you Jesus. Thank you Lord. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவமேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவமேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே.
பள்ளத்தாக்கிலே ஒரு சேனை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே திக தரிசனம் உடைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே திக தரிசனம் உடைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகமாகிலே ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காக்கிலே ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக வேறு காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகமாகிலே ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுவே. கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக பெரும் காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க,
கரங்களுக்கு தேவன் அபிஷேகம் செய்கிற கரங்களாய் மாறட்டும் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, ஓ mighty power of the Holy Ghost, mighty power of the Holy Ghost, தேவனின் விரல் உன்னை தொடட்டும் the name of Jesus. தேவனின் விரல் உன்னை தொடட்டும் in the name of Jesus. தேவனின் விரல் உன்னை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனின் விரல் உன்னை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். விரல் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். தேவனின் அக்கினி மலை போல ஊற்றப்படட்டும் in the name of Jesus. பெந்தெக்கோஸ்து நாளிலே இறங்கின அந்த தேவனின் வல்லமை உன்னை நிரப்பட்டும் in the name of Jesus. நிரப்பட்டும் in the name of Jesus. தேவனுக்கு தேவையான பாத்திரம் நீ, தேவையான பாத்திரம் நீ. நிரம்பித்தானாகும். நிரம்பாக தடைகள் இப்பொழுதே விலகட்டும் விலகட்டும் in the name of Jesus. தேவனுக்காக உயர்படுத்துகிற பாத்திரம் நீ. அதை நீ அபிஷேகம் நிரம்புகிற பாத்திரமா மாறத்தான் வேண்டும். the name of Jesus, the name of Jesus. ஆண்டவரே, இந்த மகனை விரல் தொடட்டும். தேவனின் விரல் தொடட்டும். தேவனின் விரல் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனே, உன்னை தொடுவீராக. வாலிப வயதிலே ஆண்டவரே பக்திமானாய் மாற்றி, கீழ்ப்படுகிறவனாய் மாற்றி, தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாற்றி, ஆண்டவரே உயர்ந்த பாத்திரமாய் மாற்றுங்க. ஒரு அபிஷேகம் mighty name of Jesus. ஒரு மகிமை உன்னை நிரப்பட். ஒரு மகிமை ஹா 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 லீஹா லாமா ஹூடா நிகிதி மஹாலா லேமோ துனா லெவெந்துனா மமரிகந்துனா ஹசந்தனா லெவெந்துனா ரிமந்துனா நனமா ரிமந்தோ ஹோசே மலம்துனு மோசந்தா லேனினு நமோசந்தா. ஆண்டவரே, இந்த பாத்திரம் நிரம்பட். எதற்காக நிரப்புகிறீர்கள்? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதா? ஆண்டவரே, நிரப்பும் அந்த mighty name. ஆண்டவரே, ஏசிகாவை நிரப்பும் அபிஷேகம். ஓ thank you Holy Spirit of the mighty God. ஞானம் நிரம்பட்டும். இந்த சின்ன வயதிலே அபிஷேகம் இறங்கட்டும். ஓ Lord, ஏசிகாவை நீங்க நிரப்புங்க. உச்சம் தழுகிறது உள்ளங்கால் மட்டும் நிரப்புங்க. உங்களை பார்த்து திகைக்கிற வண்ணமாக உங்களுக்கு சபாவியை கொடுங்க, செயல்களை கொடுங்க. ஓ Lord, அணியை நிரப்புங்க. விரல் தொடுவதா தொடட்டும். தேவனின் வல்லம் இந்த சகோதரியை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் இந்த name of Jesus. ஆண்டவரே, எனக்கு முழுமையான ஒப்புக்கொள்கிறேன். தேவ பிரசன்னம், தேவனின் மகிமை உன்னை மாற்றுவதா அப்பா, மாற்றும் இந்த name of Jesus. பேச்சு வல்லமை, கீழ்ப்படிவு, ஞானம், தேவனின் வரங்கள், தேவனின் கனிகள் பேக்கில் மேல இந்த நாளிலிருந்து செயல்படு. The name of Jesus. அபிஷேகம் நதி உறங்கட்டுமாயா. ஆண்டவரே, தனிச்சையும் கரத்தில் ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே, தேவ கரம், தேவனின் ஆண்டவரே விரல் உன்னை தொடுவதாக தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யத்தக்கதான வரங்கள் அனுமூத்தப்படு. ஆலோசனை சொல்லத்தக்கதான ஞானம் உருவாகு. இந்த காரியத்தில் ஆண்டவரை பக்குவப்பட கிருபை செய். இயேசுவின் நாமத்தினால் தேவனின் விரல் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால் தேவ அக்கினி, fire of the Holy Ghost, நிரப்பட்டும் இந்த பாட்டினால், நிரம்பி வழியற்றும் இந்த name of Jesus. Holy Spirit, the name of Jesus, touch Holy Spirit, touch Master. எல்லா காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். Mighty power of the Holy Ghost. Touch Lord. ஆண்டவரே, மெட்டியை உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே, உச்சம் தலையிட்டு உள்ளங்கால் மட்டும் ஒரு அபிஷேகம் நிரப்புவதாக
நிறப்பட்டும் in the name of Jesus. நிறப்பட்டும் in the name of Jesus. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நச்சியை நிறப்பட்டும் அப்பா, நிறப்பட்டும் ஆண்டவரே. Yes, Lord. Yes, Master. The Holy Spirit of the mighty God, mighty power of the Holy Ghost. ஆண்டவரே, நிரப்பி வல்லங்களினால் இந்த காரியம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் பாதுகாப்பும் சுகமும் விடுதலை உண்டாகுவதாக. மத்தியை பயன்படுத்துங்க, மத்திய ஆளுகை செய்யுங்க, உருவாக்குங்க. சின்ன வயதிலேயே தேவனின் சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஒரு மாற்றம் வரட்டும். இந்த name of Jesus. ஆண்டவரே, சாய்மம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனின் கரம், தேவனின் விரல் சகோதரனை நிரப்புவதாக. உச்சன் தலையிலே இருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் அக்னி, fire of the Holy Ghost, mighty Lord, the name of Jesus. நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆட்கள் நிரம்பி வழியத்தக்கதா தேவனின் அக்னி, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, the name of Jesus. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நிரப்புவதாக. வேணுமாவே உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனின் விரல் தொடர்ந்தும் இயேசுவின் நாமத்தினால் பயப்படாது. நானும் தேவனாய் உனக்காக இருக்கும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தேவனின் அக்கினி, fire of the Holy Ghost. உன் சண்டைகளை விட்டுவிடு. இதனால காரியங்களை சிந்திக்கிற காரியங்களை விட்டுவிடு. தேவனின் அக்கினி நான் நிரப்பப்படப்படும். நேரத்தில் நிரப்பப்படட்டும். இந்த name of Jesus. தேவ அக்கினி, தேவ அபிஷேகம் ஆண்டவரே சரீரத்தில் நிரப்புங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் அக்கினி நிரப்பட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, பிள்ளையை நிரப்புங்க. அபிஷேகம், இரட்டிப்பான வல்லம், இரட்டிப்பான வரங்கள், இரட்டிப்பான காரியம் ஞானத்திலே விருத்தி அடையட்டும். இந்த name of Jesus. ஆண்டவரே, வரங்களை அனுமட்டும், ஊழியங்களை செய்யட்டும். தேவ ஞானம், தேவ வல்லமை, தேவ கிருபை நிரப்பட்டும். பலவீனம் இந்த சரீரத்தில் இருக்க உனக்கு அதிகாரம். பலவீனம் சரீரத்தில் இருக்க அதிகாரம். இந்த name of Jesus. தேவன் அக்கினி, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost. நிக்காயவை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பெந்தெக்கோஸ்து நாளில் 120 பேரை மேல தேவனின் அக்கினி, தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார். எதற்காக? தேவனே, தேசங்களை அசைக்கத்தக்கதா, தேசங்களை அசைக்கட்டும் பிள்ளை. Yes, Master. தேவனின் அக்கினி, fire of the Holy Ghost. வரங்கள் அனுமதிக்கப்படுவதாக. தேவனின் வல்லமை கிரியை செய்வதா. தேவனின் ஞானம் உருவாகு. The name of Jesus. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனின் அக்கினி, fire of the Holy Ghost. பலரை தெரிந்து கொண்ட நோக்கம் தேசங்களை அசைக்க, தேவனை வெளிப்படுத்த, தேவனை அபிஷேகம் பண்ண உங்களை அழைத்திருக்கிறேன். Lord of the Lord, mighty God, mighty Lord. மகிமே
கர்த்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. யார் யார் இன்னும் தேவனை இன்னும் தொடரணும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, இன்னும் ஆண்டவரே என்னை நிரப்பணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, ஆண்டவரே உம் தொடுதல் இன்னும் புரியணும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீர்களோ, முழங்கால் படியிடுங்கள். இன்னும் ஆண்டவரே என்னை நிரப்பணுமே, இது காணாதே, இந்த அபிஷேகம் இன்னும் காணாதே. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, பாடுங்க. Thank you, Holy Spirit. Yes, Lord. Thank you, Lord. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் ஒரு அபிஷேகம் மகிமை பிள்ளைகளை இந்த நாளில் வந்து நிரப்பட்டும் அளவில்லாமல், நிரப்பட்டும் அளவில்லாமல், நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. பலவான்களால் மாற்று, பலவான்களால் விசுவாசத்தில் வல்லவர்களால் மாற்று ஆண்டவரே. யார் முழங்காலில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, 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 பரிசுத்த வல்லமை ஆண்டவரே. விசுவாசத்தில் வல்லமை, பலங்களிலே வல்லமை, பணிகளிலே கிருபை செய்வதாக, மரங்கள் அனுமதிக்கப்படுவதாக. இந்த name of Jesus, நாவை தொடுங்க, நாவை தொடுங்க, நாவை தொடுங்க, நாவை தொடுங்க, நாவை தொடுங்க. இந்த நாளில் வந்து ஆண்டவரே நீங்க உங்களை மாற்றுங்க, 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 மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறேன் கதா. எத்தனை பேர்கள் இதை வாங்கிக் கொள்ளும் ஆண்டவரின் பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கிறது. இதை முடிக்கவே என்ன முடியாது போல இருக்கிறது. தேவனின் பிரசன்னம் எவ்வளவு வெளியேற பெற்றது. யாரும் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. Yes, Lord. Yes. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகர
மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகர மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆரம்பித்து விட்டு எழுப்புதலை ஆரம்பித்து விட்டு எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே, ஜெபிக்கிற எழுப்புதல், பரிசுத்த எழுப்புதல், வரங்களை அனல் மூட்டுகிற எழுப்புதல். கர்த்தாவே கர்த்தாவே, எங்களை மறுரூபமாக்கினீ மறுரூபமாக்கினீ. அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனின் நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ ஆவியானவர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த அபிஷேகம் மாறாமல் இந்த சபையிலே இருப்பதாக, சபை பிள்ளைகள் மத்தியில் இருப்பதாக, இவர்கள் எங்கு சென்றாலும் அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள்வார்களாக. தேவனின் வார்த்தை அவர்களுக்குள் நிலைத்திருப்பதாக, வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக, பக்குவப்படத்தக்கதாக தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீங்க உயர்த்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, எங்களை மாற்றினீர். இந்த நாளில் பேசி எங்களோடு இடைப்பட்டு எங்கள் இருதயம் புதிதாக்கினபடியினால் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. பலரை தொட்டிருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். புதிதாக்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தேவனின் சிந்தையாய் எங்களை மாற்றி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ நினைத்தது ஒருபோதும் நடைபெறாது. ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு நபர்களாய் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாய் மாறட்டும், விசுவாச வல்லவர்களாய் மாறட்டும், கனி கொடுக்கிற மரங்களாய் மாறட்டும், மரங்களில் ஆபரேட் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். தேவனை ஆண்டவரின் வார்த்தைக்கு காத்திருக்கிற பொறுமையுள்ளவர்களாய் மாறட்டும். தேவனின் சித்தத்தை அறிகிற பிள்ளைகளாய் மாறட்டும். தேவனின் நோக்கத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்களாக. தகப்பனே, நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரின் காரியங்களையும் நீங்க பொறுப்படுங்க. எவ்வளவு தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதம் செய்யும், அதிசயங்களை காண செய்யும். உமக்கு சாட்சிகளாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.